ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 654 கிலோமீட்டர் பாதைகளில் ரயில் பாதைகளில் கவச் தொழில்நுட்பம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கவச் 4.0 தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரயில் பாதையில் வந்து பொருத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வேகத்தில் ரயில்களை ஓட்டுநர்கள் இயக்க தவறும் பட்சத்தில் அது என்ன பண்ணும்னா இந்த கவச் அப்படின்ற தொழில்நுட்பம் தாமாகவே பிரேக்கை செலுத்தி ரயிலை என்ன பண்ணும்னா அந்த ஆபத்து சூழ்நிலையிலிருந்து நிறுத்துறதுக்கு வைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தண்டவாள பாதையில வந்து 2 ரயில்கள் வந்து மோதுறது மாதிரி இருந்ததுன்னா அப்பவும் என்ன பண்ணும்னா இந்த விபத்துகளை தடுப்பதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கவச் தொழில்நுட்பத்தை வந்து ரயில் பாதையில வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரயில் பாதையில எவ்வளோ கிலோமீட்டர் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 654 கிலோமீட்டர். ஸோ இதை வந்து ஆர்டிஏன்னு சொல்லும்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ 2005 தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுடைய வெளிப்படைத்தன்மையை அறிவதற்காக மக்கள் வந்து கேள்வி கேட்டு அதற்கான பதில்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் நடந்திருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே மக்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த ரயில் பாதுகாப்பு திட்டம் எந்த அளவு இருக்கு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதற்காக தான் இந்த 654 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பொருத்தப்பட்டுள்ளதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது.